எல்லோருக்கும் நமஸ்காரம். இசை மேதை பாலக்காட்டு மணியர் அவர்களுடைய 114வது பிறந்த நாள் விழா இன்னைக்கு 10th ஜூன். நம்மளுடைய இன்னொரு இசை மேதை இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக உட்கார்ந்துட்டுருக்கார். அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை போல் இவருடைய பாலக்காட்டு மணியர் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் பண்ணி அவள் ஃபேமிலியில் ராஜாராம் சார், அவருடைய சன் பாலக்காட் ராம்பிரசாத், அவள் 2 பேரும் சேர்ந்து இந்த அவார்டு கொடுக்கணும்னு முதல்ல சென்னை ஃபைன் ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. அதுலேருந்து இந்த அவார்டு அவருடைய பர்த்டே அன்றைக்கி தான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டே, அவருடைய பர்த்டே அன்றைக்கி அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இது பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் போன வருஷமே சுரேஷ் சாரை தான் முதல்ல கூட்டோம். அப்போ அவர் லண்டனில் இருந்தார், அவர் வாங்க முடியல. அதனால் ஒரு வருஷம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு அவரை. அதனால் இன்றைக்கி கொடுக்க போகிறதுன்றது புக் பண்ணது 2024லே புக் பண்ணியாச்சு அவரை. இப்படி விருது கொடுக்கறதுல முதல்லேருந்து நாங்கள் என்ன ஒரு இது வச்சுட்டுருக்கோம்னாக்கா, அந்த விருது வாங்குறவர் கூடிய மட்டும் அவருடைய குரு அவர் கையால் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் முதல்லேருந்தே இப்படி பண்ணிட்டுருக்கோம். அந்த ரீதியில் அவர் இன்றைக்கி சுரேஷுக்கு மட்டும் இல்லை, அவர் மானசீகமாக எல்லார் இடத்துலையும் ஒரு குரு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். எல்லாருமே சாதாரணமாக கூப்பிடும்போது குருஜி குருஜின்னு தான் கூப்பிடுறது. எப்படி காட்ரேஜ் அப்படின்னா பீரோ தான் தெரியும் போல்ற, குருஜின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நம்ம சார் தான் இருப்பார், டிவிஜி சார் தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் நம்ம டிவிஜி சார். அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அது அச்சேத்தனமாக இருந்தாலும் சரி, சேத்தனமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு கைவாக்கு, அவருடைய குருநாதருடைய கம்ப்ளீட் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி இருந்தோ செம்பை மாமாக்கு அதே கை வர்ணம் சிஷ்யருக்கு. அவருக்கு எவ்வளோ சிஷ்யர் இருந்தாலும் இவர் தொட்டு இவர் பாலிஷ் பண்ணா போல் எந்த சிஷ்யாலும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. உதாரணத்துக்கு நிறைய பேர் இருந்துட்டுருக்கா, இருந்தவா இருக்கா, இன்னும் நிறைய பேர் உருவாகின்னு இருக்கா. அந்த ரீதியில் இவர் இந்த அவார்டு கொடுக்கறதுன்றது சென்னை ஃபைன் ஆர்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அதுவும் இல்லாமல் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸில் எங்களோட உயரிய விருதான கோட்டுவாத்தியம் நாராயணங்கார் எக்ஸலன்சி அவார்ட், திக்விஜய நாதவாணின்ற ஒரு டைட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கௌரவித்தார். அப்பேற்பட்ட மகாவித்வானை முதல்ல வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். சுரேஷ் சார் வந்தவுடனே சொல்லிட்டார், இந்த அவார்டு கொடுக்க போகிறேன்னொடனே எனக்கு மாமி மாமா 2 பேர் தான் எனக்கு குரு. அதனால் 2 பேரை வச்சு தான் நான் இந்த அவார்டே வாங்கி போகிறேன்றது ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டார். அதனால் அவார்டும் இதுக்கு அக்ரி பண்ணிட்டு இந்த மேடையை அலங்கரிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் எங்களுடைய பாக்கியம். உங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அப்புறம் இன்றைக்கி இது ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு லய சம்பந்தமாக ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்றது ஒரு ஆசைப்பட்டார். அது ஒரு யூனிக்காக நான் ஒரு மல்லாரியில் பண்ணிடலாமான்னு, அது மல்லாரி மாலையாகவே இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு ரீதியில் இன்றைக்கி ஒரு 2 பெரிய மகா கலைஞர், கோவிலூர் கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர் குடத்தில் வச்ச விளக்கு, அவர் அப்பேற்பட்ட பெரிய மகாவித்வான், சில ஸ்பெஷல் தவில்ல அவர் எங்களுக்கு வாசிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதே மாதிரி செல்வம் அவர்கள் அப்புறம் அக்ஷய் பத்மநாபன் இன்றைக்கி கூட வாய்ப்பாட்டு பாடுறதா இருக்குது. அதோடு இந்த சுரேஷோட சேர்ந்து இன்றைக்கி
இன்றைக்கி மல்லாரி மாலையை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களை முதல்ல வரவேற்கிறோம். அப்புறம் அவர்களோடு வந்திருக்க ரசிக பெருமக்கள், வித்வான்கள், அவள்லாம் சுந்தரேசன் சார் வந்திருக்கார். அவள்லாம் வருக வருக என்னை வரவேற்கிறோம். இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சைட்டேஷன் ஒரு ப்ரீஃபாக எழுதியிருக்கேன். அந்த சைட்டேஷனை முதல்ல நான் படிச்சிடுறேன். படித்த உடனே we will go for an award function. வித்வான் முனைவர் சுரேஷ் வைத்தியநாதன், பாலக்காட்டு டிஎஸ் மணியர் விருது பட்டயம். கடம் இசைக்கலைஞரும் பல தாளவாத்திய கலைஞருமான முனைவர் சுரேஷ் வைத்தியநாதன் உலகளவில் சிறந்த தாளவாத்திய கலைஞர்களுள் ஒருவராக திகழ்கிறார். இந்திய அரசின் பத்மபூஷன் மற்றும் கோட்டுவாத்தியம் நாராயணங்கார் சர்வதேச சிறந்த கலைஞர் விருதுகள் பெற்ற திக்விஜய நாதவாணி முனைவர் டிவி கோபாலகிருஷ்ணனின் ஒரு உண்மையான சீடராக திரு சுரேஷ் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இசையின் ஒவ்வொரு அம்சத்திலும் குருஜியின் மதிப்புமிக்க ஞானத்தை உள்வாங்கி கொண்டுள்ளார். சுரேஷ் முன்னதாக புகழ்பெற்ற இசை மேதைகளான கலைமாமணி டிஆர் ஹரிகர சர்மா, பத்மபூஷன் விருது பெற்ற திரு விக்கு விநாயகரம் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டார். இவரது இசை பயணத்தில் உலக இசை வகைகளுடன் இணைந்து இந்திய களிமண் பானையை தாளவாத்திய கலைகளின் அழகியல் மற்றும் வலுவான, அதாவது ஏஸ்தட்டிக்கல் அண்ட் ரோபஸ்ட் ஸ்டைல் நிகழ்ச்சி பாணியை நிறுவுறுத்தி புரட்சியை ஏற்படுத்தியது. தனித்துவமான இசை நுட்பங்களை உருவாக்குதல், கடத்தின் இணைதல் போன்ற பல வித்தியாசமான, அதாவது பிரபலமான பள்ளிகளான பழனி பாணி மற்றும் உமையாளுபுரம் பாணி ஆகியவற்றை இணைத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கொண்டவர். சிறந்த இசைக்கலைஞர் மட்டுமின்றி நல்லதோர் ஆசானாக 40 ஆண்டு காலம் உலகம் முழுவதும் கடம், மிருதங்கம், கஞ்சீரா, கொன்னக்கோல் மற்றும் மோர்சிம் ஆகியவற்றை கற்பித்து வருகிறார். கல்வி தகுதி பொறுத்தவரை அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், வணிகம் மற்றும் இசை இரண்டிலும் முதுகலை பட்டம் மற்றும் சமஸ்கிருதத்தில் டிப்ளமா பெற்றதோடு காலங்காலமாக கடம் கடந்து வந்ததின் பரிமாணம், எவல்யூஷன் ஆஃப் கடம் த்ரூ தி ஏஜஸ் குறித்த ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் தாளவியல் ரிதமாலஜி முனைவர் பட்டம் பெற்று முதல் கட வித்வான் ஆவார். சர்வஸ்ரீ செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர், எஸ் பாலச்சந்தர், பாலமுரளி கிருஷ்ணா, மதுரை சோமசுந்தரம், லால்குடி ஜெயராமன், டிஎன் கிருஷ்ணன், டிகே ஜெயராமன், கேவி நாராயணசுவாமி, எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், ரமணி, குருஜி டிவி கோபாலகிருஷ்ணன், எம் சந்திரசேகர், டிவி சங்கர் நாராயணன் மற்றும் பல வட இந்திய உலக இசை வகைகளின் பல புகழ்பெற்ற நட்சத்திரங்களுடன் சுரேஷ் மேடையை பகிர்ந்து கொண்டுள்ளார். பாப் ஜாம்புவான் பால் சைமன் "சோ பியூட்டிஃபுல் ஆர் சோ வாட்" என்ற இசை வெளியீட்டிலும் தன் முத்திரையை பதித்துள்ளார். தமிழில் கவிதைகளை எழுதுவதோடு மட்டுமின்றலாமல் சர்வதேச ட்ரம் மற்றும் ஜாஸ் விழாக்களில் இடம்பெற்று பல மெல்லிசைகளில் சிறந்த இசையமைப்பாளராகவும் காணப்படுவது சுரேஷ் அவர்களது மற்றொரு முகம். பல விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெற்ற இவர் சமீபத்தில் தனது gadam.org என்ற வலைதளத்தில் கடம் குலம் என்ற செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆதரவுடன் கடம் கற்றுள்ளதற்கான முழு அளவிலான ஆன்லைன் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஒரு கலைஞராக கர்நாடக இசையின் உயர்ந்த மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கான இவரது சிறந்த முயற்சிகளை பாராட்டி சென்னை நுண்கலைகள், சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ், அறங்காவலர் குழு மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர்கள் இந்திய பாரம்பரிய இசைக்கு பாராட்டத்தக்க பங்களிப்பை செய்த புகழ்பெற்ற உலகமேதை மிருதங்க கலைஞர் பாலக்காட்டு டிஎஸ் மணியர் அவர்களின் 114வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் அன்னாரது பெயரில் அவரது மகன் வித்வான் பாலக்காட்டு டிஆர் ராஜாராம் அவர்களால் நிறுவப்பட்ட இவ்விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். I'll read the Birdu Patra. Palakattu Maniyar Puraskar Birdu Patra presented to Dr. Suresh Vaidyanathan
The Board of Trustees and members of the Expert Committee of Chennai Fine Arts takes privilege in presenting the Palakkad Maniyar Puraskar to commemorate his 114th birth anniversary in recognition of your outstanding efforts to uphold the highest value of Carnatic music as a performer and teacher. This award is instituted by Palakkad Sri T.R. Rajaram, son of legendary Mridangam Palakkad C.S. Maniyar, who made commendable contribution to Indian classical music. Now I request our chief guest, Guruji, to present the award. அடுத்ததாக சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பாக குருஜி டிவிஜி அவர் சாருக்கும் மேடமுக்கும் 2 பேருக்கும் மரியாதை பண்ண போகிறோம். வரையா அடுத்து சரி சரி இப்பே பண்ணலாம். मगर फंड्स में कमी फिक्र नहीं, क्योंकि साथ இப்படி எம்ஏ சுந்தரேசன் அவர்கள் இன்னைக்கு அவார்டிய
இப்போ அடுத்தது குருஜியோட ஆசீர்வாதங்கள். வாடிமில்லையா குழு. ஹலோ, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கங்கள். சங்கீதத்தை உபாசனையாக எடுத்து வந்த ஒரு மாமேதைகளின் காலம் இருக்கிற வரைக்கும் நினைக்கும்படியா லயத்தில் சாதிச்சவர் பாலக்காடு மணியர். மணியர்னு சொன்னால் மணியர்னா பாலக்காடு மணியர், அந்தபடி மணியர்னு சொன்னாலும் அவர் தான். அந்த அளவுக்கு அவர் மணியர்னா மருதகம். அவர் சொல்ல எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுடா, மிருதங்கத்தை அந்த அளவுக்கு தெரிஞ்சால் வேறு அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, எனக்கு மிருதம் வாய்க்கத்தான் தெரியும், நான் என்ன பண்ணுவேன் மிருதம் வாய்ப்பேன். இப்படி தன்னை அந்த அளவுக்கு தன்னை எந்த அளவுக்கு தானே பிரிச்சுங்கிற தன்னுடைய இடம் போட்டு தந்த அளவில் வச்சுருந்து வரும் மேதை. தோல்வின்ற என்ன தெரியாத ஒரு ஜென்மம். அப்படி ஒரு அந்த மிருதங்கத்தில் வாசிச்சாச்சுன்னா வாசித்து வராதோ இன்னும் சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அப்படி ஆகும். எங்கேருந்தோ வருவார், எங்கே வந்து நிற்பர் வந்துப்போம், அப்படி நிற்கும் இடத்துல வந்து நிற்கும். அப்படி ஒரு கல்பனை, அப்படி ஒரு மேதைன்னா இன்னும் சொல்லாது. மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம், கேள்வி கேட்டுருவோம். ஆனால் அது மேதை கண்ணு தெரிஞ்சு மனசுக்கு தெரிஞ்சு அறைய கச்சேரி கேட்டு இந்த காலில் நான் பாடி அவர் வாசித்து எம்எச்சி வாசிப்பு கச்சேரி ஆஹா ஓஹோன கச்சேரி இதெல்லாம் நடந்து. நீ முரளி சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததை சொல்லியிருந்தேன். அவ்வளோ வைக்கிறேன் ஓடி நாம் படிக்கட்டு ஏறி அவர் வந்தாச்சுன்னு சொன்னால் கீழே வந்தப்போ படிக்கட்டு ஏறி வந்தேன். அப்போ பாடணுமே, மூச்சரிக்கிறதே, இதுவாக ரெண்டாம்மா நீ ஏன் லேட்டு நான் படி எம்எஸ்சி ஆச்சு ஏர்போர்ட்னு ஏன் அன்புன்னு பத்தியா அப்படின்னார். ஸோ அதுக்காக என்ன லேட்டான நீ பல்லவி வேண்டான்னார். சரி, நான் இப்போ பாதி கச்சேரி தனியாக ஒருத்த முடிஞ்சிடும், ஒரு பல்லவி பாடி விடும் அப்படின்னார். நான் பல்லவிக்கு மனசில் ஒன்றும் இல்லைன்னு அவர் அந்யோன்யம் உண்டு எனக்கு. எப்போ ஒன்றானுக்கா அந்த சொல்கிறதுக்குள்ளது எப்போ அது வச்சுட்டு தான் இருந்தேன். நான் பல்லவி வேண்டான்னு அன்னைக்கு பல்லவி பாடு நான் சொல்கிறேன், சாவேரி பாடுனார். சவாரி வீடு எம்எச்சி விட்ட சமயத்தில் பல்வே மருத்துவ மேலே தாழ போடுறோம் சிஸ்டத்தில் அந்த பல்வியை பாடி திருக்காலம் பண்ணி சகசிரம் பண்ணி இல்லை நான் பாடினேன் அன்றைக்கி அந்த கச்சேரியில். அப்போ அவர் சொன்னதுக்குள்ள அது பிரதிபலம் அந்த இடத்துக்கு காட்டணும். அப்படி அதுதான் புத்திசாலிங்கிறது. புத்திசாலிக்கு அழகு. ஒரு தரம் சிவசிதம்பரம் என்று சொன்னால் போதும். ஒரு தரம் சிவசிதம்பரம் என்று பதகரமே இல்லாக்கி என்ன வேணால் பண்ண முடியும் லயத்திலேங்கிறதுக்கு ஒரு சின்ன சமாச்சாரம் போகிறோம். எப்போதும் வெண்ணெய் தின்ன மாதிரி ஒரு கையில் தினம் வெண்ணெய் தின்ன தினம் போகிறோம் பாடிடு 1000 கல்பனை வரும் அதுலேருந்து. அதாக்கும் வெண்ணெய் தின்ன தனமா வெண்ணெய் தின்ன தனமா வெண்ணரி வந்துட்டே இருக்கும் கற்பனை. அந்த மாதிரி ஆசுகள்
அவர் சொல்லுவார் எல்லாம் தட்சிணாமூர்த்தி முடியும். அவர் தான் மூல காரணம். அவர் கல்பனைக்கு அப்படி ஒரு மூல காரணம். அப்படியும் மனசு ஓடிண்டே இருக்கும். சங்கீதத்தில் மனசு ஓடிண்டே இருக்கும். அப்படி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் எனக்கு கிடைச்சான் சுரேஷ். எஃபர்வசன்ட் இப்படி ஊற்று எடுத்துகிட்டே இருக்கும். கற்பனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு அபிப்பிராயம் சொன்னாக்க அப்படியே வாங்கிப்பான். அப்புறம் அது எப்படி பண்ணலாமான்னு உடனே திருப்பி கேட்குற அளவுக்கு சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் வந்த ஒரு சிஷ்யன். அது ரொம்ப ரேர். அப்படி வருது நம்ம பாக்கியம். அது என்ன அப்படி நிறைய சிஷ்யா வந்திருக்கா. அதனால் அதில் ரொம்ப ஸ்பெஷல் சுரேஷ். எவ்வளவோ என்ன சொல்லலாம், இடையவர்கள் இதுகள் என்ன இருந்தாலும் அவனுக்கு வித்தையில் இட்ஸ் ஆல்வேஸ் நம்பர் 1. அந்த அதாவது எப்படின்னா நம்பர் 1 ஓத்தனை நம்பர் 1 ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வாசிக்கிறத நீ நம்பர் 1. அந்த இடத்துல நீ சொல்லறத விட இம்ப்ரூவ் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லையோ தான். அதுதானே கணக்கு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் வேணும் பண்ணிட்டு போடும். அந்த சமயத்தில் என்ன செய்கிறதுக்கு நீ என்ன செய்கிறையோ அது ஈக்குவல் இல்லை, அமோகமாக அது அமைஞ்சதுன்னா அதுதான். தட் இஸ் த பின்னாக்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கச்சேரிலையும் செய்கிறது யூனிக்கு. அது அந்த சங்கீதத்தில் மட்டும்தான். அது நம்ம கர்நாடக சங்கீதத்தில் மட்டும்தான் அது. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவ்வளோதான். அடுத்த நாளைக்கு வேறு சமாச்சாரம். அது வேறே சுருதி, வேறே தாளம், வேறே அட்மாஸ்பியர், வேறு ஆடியன்ஸ், எல்லாம் வேறே மனசு. பிரகிருதி இருக்கேன் எதுவுமே மாறுமே. இன்றைக்கி வேண்டான்னு சொன்னால் வேண்டாது. அதில் ஒன்றுமே வராது, பிளாங்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு எதுக்கு இன்றைக்கி வைத்தியநாதன் வந்திருக்கார். கொரட்டூர்லேருந்து சைக்கிளில் அவர் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வருவார் கிளாஸுக்கு. அப்போலேருந்தே ஸ்காலர்ஷிப் அவனுக்கு. ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பு டிகிரி வரைக்கும். சரி, இது டெனசிட்டி இருக்கணும். ஒருத்தனுக்கு தொழிலில் வர்றதுக்குன்னா நான் இதை தான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதை தான் செய்வேன், இதில் தான் சாதிப்பேன்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லிட்டேன். அதனால் அது சொல்லணும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த மாதிரி சுரேஷ் மாதிரி ஒரு வித்வான் ஏற்பட்டால் கர்நாடக சங்கீதம் என்றைக்குமே சிரஞ்சீவியாக இருக்கும். அதுதான் பாருங்க. இன்னொரு குடும்பம் அந்த மாதிரி எம்எஸ்சி குடும்பம் தலைமுறையாக வந்துட்டு அவருக்கு ஃபெயிலியரே கிடையாது. அப்படிப்பட்ட ஸோ அந்த மாதிரி அது மயிலாப்பூருக்கு ஒரு தனி விசேஷம். அது மயிலாப்பூர்னு வந்தாச்சுன்னாங்க சுவாமியோட கிருப்பையோ கருப்பாம்பாவோட கிருப்பையோ என்னோ தெரியாது. அங்கே நிறைஞ்சவா தான் இருக்காங்க. எல்லாம் நிறைஞ்ச மனுஷா. மறுபடியும் ரொம்ப அழகாக சிறப்பாக அந்த மணி 20 அவார்டு எனக்கு கொடுத்தாரு. மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் த அவார்டு சுரேஷ். நான் ரொம்ப விரும்பப்படுறேன். என்ன காரணம் என்னென்னா, மணியர் அப்படி தான் ஏகாகிரஜித்தை வாங்கும். ஒன்றும் பேசவே மாட்டார் ஜாதி. அப்படி ஏதாவது ஒரு பாயிண்டடாக ஏதாவது செய்யணும்னாக்கா அந்த அபிப்பிராயம் ஒரு தனியாவர்த்தம் வாச்சான்னு சொல்லி ஒரு தனியாவர்த்தனையும் ஒரு இது இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். வளர்த்தி கட்டிலாம் பண்ண ஒரு விஷயம். அது ஒரு சொல் இருக்கும். ஒரு கச்சேரியில் ஒரு சொல் இருந்தால் போகணும். அதுக்கு இருந்தால் வேணும். எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாளா? சொன்னதையே சொன்ன அரைச்சமாகவே அரைச்சணும் வேண்டவே வேண்டாம். ஒரு சொல்லு போகும் ஒரு கச்சேரிக்கு. அது வாழ்நாள் பூரா அந்த சொல்லு புதுசாக இருக்கும். அதாகும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல சின்ன சமாச்சாரம் மிருதங்கம் கிடையாது, பெரிய சமாச்சாரம். அவ்வளவு ஆல் இன்காம்பாசிங். நீ இந்த லயத்தில் என்ன கொண்டு வந்தானாங்க மிருதங்கத்துக்கு மேலே ஒன்றுமில்லை. அதில் கமகமன் நான் சுருதி காட்டி வாசித்தவர், சுரத்தை வாசித்தவர் எல்லாம் மணியர் அவர் பண்ணார். அவர் புறப்பட்ட ஒரு மகானுடைய பேர் அவார்டு வர நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சந்தோஷம். மறுபடி இதுக்கெல்லாம் நிறுத்திக்கிறேன். பேசிகிட்டே போய் பாட்டுக்கு. ராதை இதனாலேன்னா ராதை எங்களுக்கு இது நம்ம குடும்பத்தில் ஒருத்தானவன் சுரேஷ். அதனாலே ராதை இருந்தால் தான் அது நிறைய நுட்டு மேடையில் நம்ம அது குழந்தை அளவா. அதனால்
அங்கே I request Suresh to எல்லாருக்கும் நமஸ்காரம். I am neither incompetent nor qualified or learned enough to speak about the phenomenon in whose name the award is given. இல்லை, என்னுடைய அவரை பற்றி எனக்கு யாருன்னு எனக்கு அறிவித்து எனக்கு அந்த அறிவு புகட்டின என்னுடைய குருநாதரை பற்றியும் பேசுகிறதுக்கு எனக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. என்னுடைய அனுபவத்துங்கிற முறையில் 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். அந்த 2 வார்த்தையும் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு நிஜமாக நான் மணியரை பார்த்தது கிடையாது. அவர் 81 தான் காலமானார். ஆனாலும் அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் வளர்ந்த விதம், அந்த சூழ்நிலையில் ஒரு கச்சேரிகள்லாம் போய் கேட்டு, இல்லை ஒரு ரேடியோவில் கேட்டிருக்கோம். மற்ற எந்த விதமான ஒரு வசதி இருந்தது கிடையாது. மணியரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் மணியரை பற்றின ஒரு பிரமிப்புன்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் நிஜமாகவே எனக்கு அது வரைக்கும் எனக்கு இருந்தது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு மிராக்கள் ஏற்பட்டது 79 என்னுடைய குருநாதருடைய ஒரு கடைக்கண் பார்வை மேலே விழுந்தது. நானும் எங்கள் அண்ணாவும் போய் அவர்கிட்ட சிஷ்யாவில் சேர்ந்த பொழுது தி வெரி ஃபஸ்ட்டு அவர் எங்கள்கிட்ட பேசினதே மணியரை ரெஃபரன்ஸ் பண்ணியும் ஒன்று பேசிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் நாங்கள் போய் சேர்றோம். அன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த நாள் மட்டும் இல்லை, டே ஆஃப்டர் டே எந்த மூமெண்ட்டில் அவர் மிருதத்தை கையில் எடுத்தாலும் உடனே மணியரை பற்றி பேசுவார். அன்றைக்கி ஆரம்பித்து நான் இன்றைக்கி 47 வருஷமா 46 வருஷம். இன்றைக்கி நான் 2 நாள் முன்னாடி போனபோது கூட மணியர்னால் எப்படி தெரியுமாடா அப்படின்னு ஆரம்பித்தார். எதுக்காக அவர் எனக்கு சொல்லணும், அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் கிடையாது. மணியருங்கிற ஒரு ஃபினாமினனை என் குருநாதனை போல், டிவிஜி சாரை போல் அடோர் பண்ணி, இம்பை பண்ணி, டிவோர் பண்ணி ஸ்மரிச்சுட்டே இருக்கிற வேறு ஒரு மகா லய வித்வானை நான் பார்த்தது கிடையாது. ஐ டிக்ளேர் திஸ் வெரி ப்ரவுட்லி அண்ட் வெரி அத்தாரிட்டேட்டிவ்லி பிகாஸ் நான் மற்ற எல்லாரோடையும் பேசியும் பழகியிருக்கேன், எல்லா லய வித்வான்களோடையும் பேசியிருக்கேன். இன்றைக்கி கோலோச்சின்னு இருக்கிற பல மகா மிருதங்க வித்வான்களும் அவளோட அனுபவங்களாக பகிர்ந்துருக்கா. ஆனால் என் குருநாதர் அந்த மேருமலையை பார்க்குற மாதிரி, சூரியனை பார்க்குற மாதிரி ஒரு மகாபிரிவா, இன்றைக்கி அவரோட ஜெயந்தி, ஒரு மகாபிரிவாவை பார்த்தா நமக்கு என்ன ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு டிவி சாருக்கு எப்போ மணியரை பற்றி நினச்சாலும் உண்டு. அவர் சொல்கிற இன்னொரு இன்சிடென்ட்டு அப்பப்போ சொல்லுவார். மணியர் எப்போவுமே ஒரு நன்றி கடனோடு நினைக்கிற ஒரு ஆத்மா சாரோட குருநாதர் செம்பை வைத்தியநாதர். நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா என்னை நான் ஒரு ஆளுன்னு சொல்லி என்னை முதல்ல மேடை ஏற்றி இவனுக்கு சமமாக இன்னொருத்தர் காமிங்கோன்னு என்னை பேசினவர் வைத்தியநாதர் அப்படின்னு மணியர் ரொம்ப பெருமையோடு பல இடங்களில் பகிர்ந்துட்டுருக்கார். அதை சார் கண் காது கொண்டு கேட்டிருக்கார். இஸ் மேட் விட்னஸ் டு தட். அப்படிப்பட்ட ஒரு மணியரை பற்றி நான் கேட்கும்போது ஒரு தடவை சார் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை முதல்ல ஒரு ஸ்டேஜில் உட்காந்து வாசிக்கும் போது சொல்ல, வளர்த்தாதிக்கு வாசிம்பார். எடுத்தோடனே வளர்த்தாதிக்கு வாசின்னு தான், எடுத்தோடனே வாசின்னு சொல்லாமல் வளர்த்தாதிக்கு வாசின்னு தானே சொல்கிறான்னு தோணும். பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியரோட வேர்ட். அதையும் அவர் தான் சொன்னார் எனக்கு. ஹேம்லெட்டில் சொல்லுவார், ஒரு கேரக்டர் சொல்லும், தட் கேரக்டர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் எலாபரேட், நான் ஸ்டாப். இப்போ நான் பேசுகிற மாதிரி வச்சுங்களேன். ஆனால் பிரிவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் விட்டா. அதை அது அப்படின்னு ஒன்றும் தெரியாமே, ஆனால் தன்னுடைய சொல்லுலையும் செயல்லையும் காமிச்சவர். எஸ்பெஷலி சொல்லில் பேசவே மாட்டார் மணியர். மணியர் வாசிப்பை பற்றி தான் பேசுவார். மணியர் இப்படி சொன்னார்னு யாராவது எதாவது கேள்விப்பட்டுருக்கோமா? எங்கேயோ ரேராக ஒரு இடத்துல பேசியிருப்பார். ஹிஸ் பிளேயிங் வாஸ் ஹிஸ் மெசேஜ், ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஹிஸ் ஞானம் வாஸ் ஹிஸ் மெசேஜ். என்ன இப்போ சார் கோடிட்டு காமிச்ச ஒரு விஷயம், தப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு நிறையவே நேராதா, தவறுங்கிறது தன்னுடைய, அதுவும் ஆர்ட்டில் தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸஸ் ஆர் ஷார்ட்டேஜ் வரவர் ஆர் ஒரு மிஸ்பெல்லிங்காவது ஆகலாம் இல்லையா? அப்படி ஆகாமே இருந்த ஒரு மகா வித்வான்னு சொல்லிட்டு அவரை பற்றி சார் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் அவர் அப்படியே பார்த்து இவர் வந்ததுனாலேயே ஒரு மணியருங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் என் சிஷ்யாளுக்கெல்லாம் வரணும். ஒரு லயவன்னா லயன் இல்லை, சங்கீதத்துலேயே அவன் அப்படி தான் இருக்கணும்னு தான் நினச்சி எங்களெல்லாம் அப்படி மோல்டு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பேரால் இருக்கிற ஒரு அவார்டு அவருடைய குடும்பத்தாரால் நிரூபிக்கப்பட்டு ஸ்ரீ முரளி அவர்கள் சென்னை ஃபைனான்ஸில் புதுமைகள்னு இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி
ப்ரெசண்ட் சங்கீத சுச்சுவேஷனில் இந்த சீன் ஆஃப் சவுத் இண்டியன் கர்நாடிக் மியூசிக் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, இன் சென்னை, ஒரு இனோவேஷன் வித் டீப் கனெக்ட் வித் தி ட்ரெடிஷன் அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஆத்மா வந்து முரளிதரன் தான். சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் எத்தனையோ பழைய டிஃபங்க்ட் எல்லாம் வந்து ரிவைவ் பண்ணி, அண்ட் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்மென்ஸ் number of musicians, youngsters as well as people who need to be recognized, who have come to the age of seniority but still needs recognition. அதெல்லாம் பண்ணிட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஸ்தாபனத்திலேருந்து இந்த அவார்டு என் குருநாதரும் குரு பத்னிமாவா 2 பேரும் என் தாய் தந்தையாக நின்று இங்கே எனக்கு இந்த அவார்டை கொடுத்தது என்னுடைய இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய ஒரு எத்தனமும் ஒன்றும் கிடையாது. நான் செய்யாமையே பிரயத்தனப்படாமே எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அனுகிரகம்னு நான் அதை கருதுகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த விழா இத்தோடு முடிவடைகிறது. இந்த விழாவுக்கு நாங்கள் அழைச்சி குருஜி அவர்களும் மாமியும் வந்து 2 பேரையும் ஸ்டேஜை அலங்காரம் பண்ணி இந்த சென்னை ஃபைன் ஆர்ட்ஸுக்கு இன்னொரு ஆடட் ஒன் மோர் ஃபெதர் டு த கேப் அப்படின்றா போல் இந்த சுரேஷ் அவர்களுக்கு இன்றைக்கி விருது கொடுத்தது வந்து எங்கள் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸுக்கு ரொம்ப பெருமை. ஒவ்வொரு வித்வான்களும் வந்து விருது வாங்கும்போது அந்த விருதுனால் வந்து அந்த நிறுவனம் வந்து ரொம்ப பெருமைப்படுறது. அப்படி மேலே வரும் ஒரு முத்து மாணிக்கங்கள்லாம் ஆட் பண்ணுறா போல் ஒவ்வொரு வாட்டியும் வி ஆர் ஆடிங் கேப். அதில் வந்து இன்றைக்கி சுரேஷு கொடுத்தது வந்தது எங்களுக்கு வி ஆர் ஆடட் ஒன் மோர் கோல்டன் ஹெட் டு அவர் ஹேட்ஸ். அதனால் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் வந்து நாங்கள் எங்கள் விருதை வந்து சொன்ன உடனே பாலக்காட்டு மணியர் விருதாக இருந்தாலும் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து ஏற்றுன்றதுக்கு எங்களோட மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கே வித்வான்கள்லாம் வந்திருக்கா. அதாவது வந்து வித்வத் சதஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 400 பேர் 500 பேர் இருப்பா, 2 வித்வான்கள் இருப்பா. இங்கே 20 பேர் இருக்கா. 20 பேரும் மகா வித்வான்கள் தான் வந்து உட்காந்துட்டுருக்கா. 2000 பேர் இருந்து ஆமோதித்த இதுதான் கடைசி வரியிலேருந்து இந்த வரைக்கும் பார்த்தாக்கா எல்லா வித்வான்கள் வித்வாம்சிகள் தான். அதனால் இந்த வித்வத் கோஷ்டின்னு நான் க்ளீனாகவும் சொல்லலாம். அதனால் இந்த வித்வான்கள் கோஷ்டியில் அங்கீகாரம் பண்ணி ஒரு பெரிய மகா வித்வான் குருஜி அவர்கள் கையால் இன்னொரு பெரிய மகா வித்வான் அவருக்கு கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து இது வந்து 33 முக்கோடி தேவர்கள் வந்து இருந்து பண்ணுறா போல தான் இந்த வித்வான். அதுவும் வந்து இந்த இடம் வந்து எப்படின்னாக்கா இவர் சொன்ன எல்லா வித்வான்கள் வாசித்தது. இன்றைக்கி விருது யார் பேரில் கொடுத்துருக்கோமோ அவர் வந்து 100கணக்கான கச்சேரி வாசித்த இடம். இவருக்கு கொடுத்தவர் வந்து இவர் வந்து 100கணக்கான கச்சேரி வாசித்த இடம். எங்கள் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸில் நிறைய பாடியிருக்கார், வாசிச்சிருக்கார் இதே மேடையில். அதேமாதிரி வந்து சுரேஷ் இன்றைக்கி மட்டும் இல்லை 20 வருஷமாக சென்னை ஃபைன் ஆர்ட்ஸில் அவர் வந்து வாசிச்சுட்டுருக்கார் முதல்லேருந்து. அப்பேற்பட்ட இதில் இன்றைக்கி வந்து இருந்தது வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சுரேஷ் அவர்கள் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் ஆசைப்பட்டு அதுக்கு மல்லாரி மாலைன்னு ஒன்று பேர் வந்து இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மகா வித்வான் இவர் வந்து கோவிலூர் அவர் குடத்தில் வச்ச வழக்காட்டம் அவர் கல்யாண சுந்தரம் மாமா அவர்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து வாசிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரியம். அப்புறம் வந்து ஐயார்மலை செல்வம் அவர்கள் நாகசுரம் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வாசிக்கப்பெற இஸ் அ வெரி கிரேட் ஸ்காலர் அவர். அதே மாதிரி வந்து அக்ஷய் பத்மநாபன் அவர் வந்து இன்றைக்கி வோக்கல். அவர்கள் எல்லாரும் வந்து சுரேஷோடு சேர்ந்து இன்றைக்கி ஸ்டேஜை பகிர்ந்து மல்லாரி மாலைன்றதை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்க போகிறா. இங்கே வந்திருக்க அனைத்து வித்வான்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இருந்து நம்ம அந்த கச்சேரியை கேட்க வேண்டியது. தேங்க்யூ வெரி மச்.